ஆமா 8 அவதாரம் தான். 10 அவதாரம் தான். 10 அவதாரம் இந்த பாதனில் மிக புகழ் அலங்காரம் என்று பாட்டே கட்டிட்டாங்க. 10 அவதாரம் தான். ஆனால் ஒரு யுகம் நித்திரை, ஒரு அவதாரம் நித்திரை. ஆமா, இப்படி தூங்குறவங்களுக்கு மத்ததை பத்தி எதுவும் தெரியாது. அதனால நித்திரையில் உள்ள அவதாரத்தை மத்ததை சொல்லக்கூடாது. கலியுகம் பிறக்காத கடைசி அவதாரத்தை சொல்லக்கூடாது. அதனால 8 அவதாரம் கொண்டவர். முதல் யுகம் கிரைதாயுகம். அந்த கிரைதாயுகத்தில் எனக்கு 6 அவதாரம். மச்சம், கூர்மம், வராகம், வாமனம், நரசிம்மன், பரசுராமன். 17,28,000 வருஷம் முடிந்தது. 6 அவதாரங்கள் முடிந்தது. 12,96,000 வருஷத்துல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம். இது 7வது அவதாரம் முடிந்தது. துவாபர யுகம் 8,64,000 வருஷம். இதுல 8,64,000 வருஷத்தில் ஆவணி மாதம் அஷ்டமி தேதி ரோகிணி நட்சத்திரம் புஷ்பராசி புஷ்ப லட்சணம் புதன்கிழமை இரவு பிறந்தவனான். சரியாக 12 மணிக்கு கார்மேக கலர், நீல ஆடை, கையிலே சங்கு சக்கரம், வில்லன்பு கதைகளோடு வட மதுரையிலே சிறைச்சாலையிலே சரி கண்ணனாக ஜனித்தேன். காரணம், இந்த துவாபர யுகத்தில் கண்ணன் அவதாரத்தில் எதை மேற்கொண்டு பிறந்தேன்? ஒரு 3 காரணம் தான். என்ன 3 சமாச்சாரம்? 3 காரணங்கள். என்ன காரணங்கள்? இந்த பூமாதேவிக்கு மிகப்பெரிய பாரம். கேட்கும் கேள்விக்கு சரியான பதில் சொல்ல வேண்டும். மாதவன், இந்த பூமிக்கு பாரம் எதனால வந்தது? எதனால வந்தது சொல்லுங்க சாமி. என்ன போட்டா அந்த பூமிக்கு பாரமா இருக்கும்? என்ன பூமிக்கு பாரம் போட்டா? விதை போட்டா பாரமா இருக்கும். ஆமா ஆமாங்க, மூளையே தனிதான். என்ன விதை போட்டா என்ன விதை போடுறதுதான் நம்ம பெத்து கொடுக்கல பாரம் அல்ல. அதெல்லாம் விதையா இல்லையா? பாப்பா இந்த கையில பிடிச்சிக்காத. என்னது கையில? குளிர் காலத்துல கையில பிடிக்க சொல்ற? இந்த ஆட்டுத கையில பிடிச்சா ஒரு படி தண்ணியை எடுத்து இன்னொரு படியில் ஊற்றினால் எத்தனை படி? ஒரே படிதான். அந்த கையில இருக்கும் படி எங்க? சும்மா இருக்கும். படி எங்க? இந்த படியில ஊத்தி போட்டன. கையில இருப்பது எத்தனை படி? 2 படி. நீ சொன்ன 2 படி. கையில இருப்பது 2 படி. ஒரு படி தண்ணி எடுத்து இன்னொரு படியில் ஊற்றினால் எவ்வளவு? ஆனா இந்த படியில இருக்கிற தண்ணி இந்த படியில ஊத்துனா ஒரு படி தான். இந்த கையில இருக்கும்படி சும்மா கிடக்கும். அவ்வளவுதான் தெரியும் சோத்தன்னு உனக்கு. ஆக மொத்தம் படி 2. ஆமாப்பா, 2 டப்பான்னு வச்சுக்கப்பா. இந்த டப்பால இருக்கிற தண்ணி இந்த டப்பால ஊத்தி விட்டா இது சும்மா கிடக்கும். அதை எடுத்து இதுல ஊத்தி விட்டா இது சும்மா கிடக்கும். இப்பதான் நீ சரியான கேள்விக்கு வந்திருக்கிற. பாவம் என்பது ஒன்று, பாவம் என்பது ஒன்று, புண்ணியம் என்பது ஒன்று. பாவமும் புண்ணியமும் நம்ம கையிலே தான் இருக்குது. ஏண்டா 2 பை கையில தானே வச்சிருந்த 2 இஞ்சி விட தாயாளி. இப்படி இல்லாம நத்து போய் பொழைக்கணும். அதனால் பாவம் என்பது ஒன்று, புண்ணியம் என்பது ஒன்று. சொல்ல மாட்டியாடா? இருட்டு மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த பாவம் என்பதும் புண்ணியம் என்பதும் 57 தான், மற்றவர்களாக அல்ல. பாவமும் புண்ணியமும் ஏடுவது நம்மளே. அதனால இந்த மண்ணுலகில் அறமென்னும் தர்மமாகப்பட்டது அவனியல். இந்த பூமிக்கு எப்போதும் பாரமே கிடையாது. இந்த மண்ணுலகில் பிறந்தது எல்லாம் இதுலயேதான் இருக்கும். கல்லெடுத்து இங்க கல்லெடுத்து அந்தாண்டு கட்டினீங்கன்னா அங்க பாரமாகி இந்த மண்ணில் உள்ளதேதான் மண்ணுக்கு மாத்தி மாத்தி எல்லாம் ஒரே தான். அந்த காற்று வெட்டி இந்த கொட்டினாலும் இங்கேயும் தாங்கிட்டு. ஆமா, அது பூமியில் உள்ளது பூமிக்கு பாரம் கிடையாது. அதுவும் பூமி தான். ஆமா, பாரமே கிடையாது. அது எங்க கொண்டு போய் கொட்டணும்? பாரம் எப்படி ஆகும்? அதர்மம் அதிகமாகிவிட்டால் பூமிக்கு பொறுக்காது. இதுதான் பூமி பாரம். கொள்ளக்காரனாட்ட அக்குறும்பத்தில் நிக்க கூடாது. ஆமா, அதனால இந்த பூமிக்கு பாரம் எதனால? தூர்வாசர் மகாமணிவர் கொடுத்தார் சாபம் பிரமனுக்கு, பிரம்மாவுக்கு. ஆமா, 5 சிரத்தில் ஒரு சிரம் அறுபடும்படியாக அருந்த சிரம் தர்ம சிரம். ரிக்கு, யசூர், சாமம், அதர்வனம் 4 வேதங்கள். இன்னொரு வேதம் எது?
தர்ம வேதம். இந்த தர்ம வேதம் தர்மசிரம் அறிந்தவுடனே இந்த தரணியில் தர்மமே கிடையாமல் அதர்மம் பெருகிவிட்டன. போச்சு. ஆமா, பூமாதேவிக்கு பொருட்களை என்னிடத்தில் முறையிட்டு சொல்லுதார். அம்மா கொஞ்சம் போரு, பூமாதேவியே கொஞ்சம் போரு, நான் அந்த பூமி பார்த்தேன் கை விட்டுருவோம் அண்ணா அப்படின்னு சொல்லிருக்கிறேன். அதனால கொஞ்சம் பேர் நிற்கணும். அதனால இந்த பூமி பார்த்து தீர்க்கணும். என்னுடைய முதல் காரணம், எனக்கு ஒரு எதிரி இருக்கின்றார். கர்ணன், இவனை கொல்லணும். இரண்டாவது காரணம் மாதவா. அதை விட ஒரு விஷயம் பொறுமையா சொல்றதுதான் உனக்கு. அதை என்ன நுட்பமா கேட்டுக்கிட்டா தானே. ஏங்க நெஞ்ச பிடிக்கிற இல்லங்க குளிருது. அதனால நான் என்ன செய்தேன், இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காக சனீஸ்வரனை ஜெகனியாக பிரகட் செய்தேன். சனீஸ்வரனை ஜெகனியாக அமைத்தாயா? ஆமா, அவனை துரியன் பட்சத்தில் வைத்து நான் பாண்டவர் பட்சத்தில் நின்று பாண்டவர்களும் துரிதநாதியிலும் பகையின்றி வாழ்ந்தார்கள். பகை ஏற்படுத்தி சூதனால் பகடையாடி நாடு நகரங்களை இழக்க செய்து ஆண்டு 12 அந்யாவது வாஷம் 1 இடமன 13 ஆண்டு சங்கத்தில் வந்தால் பாண்டவருக்கு நாடு இல்லை என்றால் மீண்டு காரி என்று கட்டளை இட்டான் தெரியும். ஆண்டு 12 முடித்தார்கள், அந்யாவது வாசத்தை கழித்தார்கள். நாடு கேட்டார், நாடு கொடுக்க மறுத்தார். என்னைக்கு நாடு கேட்க புறப்பட்டாங்க தெரியாது. நானும் அவங்க வீட்டாண்டியா எனக்கு தெரியும். என்னப்பா என்ன குறு குறு கேள்வி ஒரு தெரியாத பையன் வந்து கேட்டுக்கிட்டேன். பையனா ஆனா தாயாரி 3 தலைகட்டா இருக்கிறான். பையனா 3 தலைகட்ட ஆட்டாடிட்டு பயணம். சரி சொல்லுங்க. இப்பதான் நான் எவ்வளவு விட்டுறது தெரியாத போச்சு வாங்கிட்டு. அன்னைக்கு காண மேச்சேரி ஆண்டா மேச்சேரி வந்த கக்கிச்சுக்கிட்டு இருந்தியா? அதான் விட்டேன். இல்லப்பா கதையில அந்த ரூம்ல விட்டிய மூத்தா கதையில எந்த இடத்துல விட்டு தெரியாத போச்சு. அப்படி சொல்ல எதில் விட்டு தெரியாம பைசல்ல கக்கிச்சு ரூம்ல விட்டேன். அதனால் பாண்டவர்கள் அந்யாவது வாசத்தை முடித்து அபிமன்னன் திருமணம் விளாட மகன் துரோகமாற்றிய திருமணம். இத்திருமணத்தை செய்து விளாடம் தனி நாடு பாண்டவர்களுக்காக ஓப்பலாயம் என்று சொல்லக்கூடிய நாட்டை கொடுத்தார். அந்த நாட்டிலே தர்மராஜர் வசித்துக் கொண்டு அந்த திருமணம் நடந்த மறுநாள் காலையில 55 தேசத்து அரசர்கள் அவங்க புறப்பட்டாங்க. அப்பதான் நான் ஒரு வெடி போட்டோம். 55 அரசர்கள் வந்தாச்சு. பாண்டவர்கள் கட்டளைப்படி ஆண்டு 12 அந்யாவது வாசத்தை கழித்தாச்சு. பாண்டவர்களுக்கு நாடு கேட்க யாருமே நீங்க முன் வரவில்லை. எங்க அண்ணன் பலராமரங்க இருந்தார். சரிப்பா நியாயம்தான், நாடு கேட்க துவங்கலாம் அப்படி என்று புறப்பட்டாங்க. நாடு கேட்க யார் போறார்? முதல் தூது என் தந்தையாகப்பட்ட வசுதேவரே முதல் தூது. ஆமா, பாஞ்சால புரோகிதரும் இரண்டாவது தூது சென்றார்கள். அல்லி அர்ஜுனனுக்கு பிறந்த புலேந்திரன் சென்றார், நாடு கொடுக்க மறுத்தார். இன்னும் உலக மகாமணி நாடு கேட்க சென்றார், யாருக்குமே நாடு கொடுக்கல. சரியா 5 வருஷம் ஆகி போச்சு. பாண்டவர்களுக்கு நாடு கேட்டுக்கிட்டே இருந்தோம். கடைசி முறையாக பாண்டவர்களுக்கு நாடு கேட்க பரந்தாமன் சென்ற போது துரியோதனன் எனக்கு வரவேற்பு கொடுத்து என்னை அமரச் செய்து நாடு கேட்க ஆரம்பித்தோம். அப்பா துரியோதனா, பாண்டவருக்கு பாதி ராஜ்யத்தை கொடு என்று கேட்க துரியோதனன் ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி? அவன் என்னை கேட்கும் கேள்வி என்ன? கண்ணா கார்மேகா, பாண்டவர்களுக்கு நான் நாடு கொடுக்கிறேன், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. நான் கேட்கும் கேள்விக்கு இந்த சபையில் உள்ளவர்கள் யாராகிலும் பதில் சொன்னா பாண்டவருக்கு நாடு. சரி, அந்த கேள்விதான் என்ன கேளுப்பா என்ற போது குந்தி மந்தாரைய திருமணத்தை செய்து பாண்டுராஜன் ஆரணிமா வனத்திற்கு சென்றார். கூட்டி சென்றார். நமது இந்த மகாமுனிவர் சாபத்தை கொடுத்தார், மனைவியுடன் சேர்ந்தால் மரணம் என்று. ஒரு நாள் தினத்தில் என் சிற்ற அன்னையோடு மந்தாரையோடு சித்தப்பா சேர்ந்தார், அவர் செத்துட்டார். இந்த பாண்டவர் 5 பேர் யாரு? குறுக்கேள்வி கேட்கிறான். யாருக்கு பிறந்தாங்க? இல்ல, அவன்லாம் குரு கேள்வி கேட்கல, அவன் நியாயத்தை தான் கேட்டான். தன் கணவன் மனைவியிடம் சேர்ந்தால் மரணம், இது நாடறிய விஷயம். அப்படி இருக்க பாண்டவர் 5 பேர் யாருக்கு பிறந்தார்? அத்தாங்க சந்தாவா செத்து போயிட்டாரு, இவங்க யாருக்கு பிறந்தான்னு கேக்குறான்.
ஆதி கைலங்கரி பர்வத்திய பொற்புலமா ஆண்டு வரக்கூடிய முக்குன் படைத்த பரமேஸ்வருடைய இடபாகத்தில் துலங்க வரக்கூடிய சந்திர பகவான் முதல் பாண்டவர் வரை 41 தலைவரை கட்டி காத்த புண்ணிய பூமி. அந்த கண்டமனுக்கு பிறந்தவைகளுக்கு நாடு கொடுக்க மாட்டேன், அது என்னுடைய பூமின்ட்டான். ஆமா. அப்ப அது இருக்குதுன்னா, எப்படி இருந்தாலும் பாண்டராஜனுடைய பிள்ளைகள் என்பது இந்த பாருலகிற்கு தெரிஞ்சு போச்சு. நாடு கொடுமை, நாடு கொடுக்க மறுத்தான். மாதவா, கடைசி முறையாக பாதி ராஜ்யம் இல்ல, பஞ்ச பாண்டவர் 5 பேர் வாழ்வதற்கு ஒரு வீடு இல்ல, ஊசுமனை நாட்டினால் அதுல எவ்வளவு மண் இருக்கும்? ஊச்சு முனைய குச்சி எடுத்து அதுல எவ்வளவு மண் இருக்கும்? அது கூட பாண்டவருக்கு அல்ல. சரி, எப்படிதான் நாடு கொடுப்ப? என்கிட்ட உள்ளது 11 அக்ரோன் யானை, கோழி முட்டை பொருள், அவர் குருசேஸ்வர பூமியில் இந்த பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் நடக்கட்டும். யாரு ஜெயம் பெறுகிறாரு அவங்க நாட்டை ஆளட்டும் என்று கட்டளையிட 1 நாள் முதல் 17 நாள் வரை சண்டை முடிந்து நாளை விடிந்தா 18வது நாள் சண்டை. ஆமா, நான் பாண்டவர் பட்சத்தில், நான் பார்த்தனுக்கு நான் தான் சாரதி. ஆமா, அப்படி இருந்தாலும் மாதவன் ஒரே சின்ன விஷயமே, 17 தினங்களாக இந்த யுத்தகலத்தில் நின்று இந்த 18வது நாள் என் முடிவை காண போகிறேன். அந்த சந்தோஷமான விஷயத்தை அந்த மனைவிக்கு கூட்டம்